அது தியேட்டர் போர்ஷன் ஆரம்பிச்சதுல செம காமெடி. அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் சூப்பரா இருக்கு. எனக்கு பாட்டு பிடிக்கல, பாட்டு புரியலன்னு சொல்ல முடியாது, புரியல. ஆனா நல்லா இருக்கு படம். மியூசிக் தான் தியேட்டர்ல பார்க்க ஜாலியா இருக்கு. தனியா கேட்க முடியுமான்னு தெரியல. தியேட்டர்ல எல்லாம் அந்த மியூசிக்கோட பார்க்க செம ஜாலியா வைபா செம்மையா இருக்கு. பசங்களோட நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் மொத்தமாக டீமாக ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் கூட ஒரு சீக்வன்ஸ்லாம் செம ஜாலியாக, அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி நல்லாவும் இருக்கு. ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். புரியல. இல்ல இல்ல இல்ல, இது கிரிஞ்சு மாதிரிலாம் இல்ல, ஜாலியா இருக்கு. கிரிஞ்சு பண்ண மோஸ்ட்லி காமெடி பண்ணுவாங்க, கிரிஞ்சு மாதிரி பண்ணுவாங்க, எலியில பண்ணுவார்ல, அத மாதிரிலாம் இல்ல. இது நல்லா ஜாலியா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க பாருங்க, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ரேட்டிங்கா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு 7 தரலாம், 10க்கு 7 அது மாதிரி நல்லா தரலாம். ஆனா ஜாலி படம். நீங்க வந்து லாஜிக்கை விட்டுட்டு ஜாலியா வந்து ஜாலியா பார்த்துட்டு போகலாம், அவ்வளவுதான். வடிவேல் சார் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். நம்ம வைகை புயல் வடிவேல் அண்ணன் பார்க்கலான்னு, அவரோட நகைச்சுவை ரொம்ப நாள் கழிச்சு நானும் பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இந்த படத்துல அவரு நகைச்சுவையும் இல்லை, ஒரு சிரிப்பும் இல்லை. எனக்கு கடைசியில அழுகதான் மிச்சம் தலைவா, அழுகதான் மிச்சம். ஏன்னா நானும் பல கெட்டப்ப போடுறாரு நம்ம தலைவன், கெட்டப்ப போட்டு நம்மளை சிரிக்க வைக்கலான்னு பாக்குறாரு. ஒரு சிரிப்பு வரல தலைவா, ஒரு சிரிப்பு வரல. எனக்கு அழுகதான் வருது. ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு சீனு நம்மளை சிரிக்கும்படி, நம்மள எல்லாரையும் தெம்பூட்ட வழக்கு ஒரு காமெடி ஒரு சீன் வச்சாங்க. ஒரு பொண்டாட்டிய கடத்தின்னு போயிடுவாங்க, 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. என் பொண்டாட்டியை திருப்பி கொடுப்பான்னு அவன் கேட்பான்னு பார்த்தா, என் பொண்டாட்டியை வச்சிரு, நான் உனக்கு 2 கோடி தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் தெளிவா இந்த படத்திலே ஒரு அல்டிமேட்டான சீனு. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல பொண்டாட்டிங்க போய் தக்காளி வாங்கிவா, வெங்காயம் வாங்கிவா அப்படின்னு நம்மள குடும்பம் பத்துறாளுங்க. அதுக்கோசமே அவன் சாவடி சொன்னான் பாரு, அது என்னோட மனசுல பாரத்தை இறக்கி வச்ச போல இது தெளிவா. மனசுல பாரத்தை இறக்கி வச்ச போல இது அந்த ஒரு சீனு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீனு அது. அந்த சீனுக்கோசம் நான் ஒரு 2வது வாட்டி வந்து பார்ப்பேன். ஆனா படத்துக்கு சிரிக்க முடியல தெளிவா. நானும் நம்ம வடிவேலுக்கோசம் வந்தேன், சிரிக்க முடியல படத்துல. நம்ம சுந்தர் சி அண்ணன் அவர் இந்த படத்துலலாம் வேணாம் தெளிவா, அவர் ஆக்ஷனே வேணாம். அவர் ஏதாவது பேய் படம் காஞ்சிகிரியன்ல நச்சாதான் நல்லா இருக்குது. இது போல படம்லாம் வேணாம் தெளிவா, அவருக்கு வேணாம், செட்டே ஆகல. எனக்கு தான் நஷ்டம். 180 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்க்க வந்தேன் பத்தியா. ஏதோ இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு பதிலா உள்ள ஏசியில வந்து உட்காந்து போறேன். அதான் எனக்கு இந்த படத்தோட மிச்சம். நன்றி. காமெடியே இல்லை படத்தில், சுத்தமாக எதுவுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கூட சிரிக்க முடியல. அப்படியே தான் படத்தைப்படி தான் இருக்குது படம். கொஞ்சம் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை படத்தில், சுத்தமாக நல்லா இல்லை.